அப்போது இருந்த போலீஸ் மாதிபருடைய பேர் இப்பொழுது எனக்கு நினைவுக்கு வரவில்லை. அவர்தான் சஹரானை பிடிப்பதற்கான முயற்சியில் இருந்தார். இல்லை இல்லை பிரதி போலீஸ் மாதிபராக இருந்தவர், குற்றவியல் விசாரணை பிரிவினுடைய. அப்போது அவர் அந்த முயற்சி எடுக்கிற பொழுதுதான் நாலக்க என்பவருடைய சில குற்றச்சாட்டுகள் வருகிறது. ஜனாதிபதி கோட்டாபே, அதற்கு கோட்டாபே அவர்கள் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர், அதத்தில் மைத்ரிபால சிறிசேன அவர்களை கொலை செய்வதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்படுகிறது எல்லாம் பரவலான குற்றச்சாட்டுகள் ஊடகங்களில் செய்திகளில் பரப்பப்படுகின்றன. நாமல் குமார் அவருடைய பேர். அதனிடத்தில் அதுபடி மைத்ரிபால சிறிசேனவும் பேசுகிறார், தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். இதனை ஒட்டித்தான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலும் நடக்கிறது. அவர் பிடிக்க போனவரை தான் உள்ளே போடுகிறார்கள். அப்போது இவர் தானே அரசினுடைய தலைவராக இருந்தார் என்ற கேள்வி எழுகிறது அல்லவா? அதாவது தன்னை கொல்ல வந்த என்று சொல்லி சதி நடக்கிறது என்று சொல்லி இன்டெலிஜென்ஸ் நியூஸ் தான் வெளியில் வந்தது. அதை ஊடகங்கள் தான் வெளியில் கொண்டு வந்தது. எப்பயாவது ஜனாதிபதி அவர்கள் விட நாமல் குமார் என்கிற ஒரு தனிநபரை வைத்து ஊடகங்கள் தானே அதை பெருசுப்படுத்தி அதை ஒரு அலையாக கொண்டு போனது. அப்படி தானே? அப்போ அப்படி ஒரு செய்தி வரும்போது ஒரு 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 தனி நபராக மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தன்னை கொள்ளுவதற்கு சதி திட்டங்கள் நடக்கலாம் என்ற ஒரு ஜனாதிபதியாக பல எதிர்ப்புகளை சந்தித்து தானே வந்தவர். 2015 ஒரு ஜனாதிபதியாக வரும்போது அவர் சொல்ல வந்தது, என்னை கொல்ல போகிறவர்களோடு எதற்கு நான் இணைந்து செயற்பட வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு. யாரோட? அதாவது ரணில் உள்ளிட்ட ஐக்கிய தேசிய கட்சி தரப்பு மீது அவர் அந்த குற்றச்சாட்டினை முன் அவர் அது சொல்லவில்லை. இல்லை, அவர்களுடைய பெயரை சொல்லாவிட்டால் நீங்கள் அதை என்னென்று சொன்னால் அந்த ரீட் பிட்வீன் த லைன்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, அதைத்தான் நீங்கள் சொல்கிறீங்களா? அதாவது உள்ளர்த்தத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்படியான அர்த்தம் இல்லைவென்று தான் நான் சொல்கிறேன். அவர் எந்த காலகட்டத்திலையும் சொல்லவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியோ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் தன்னை கொள்வதற்கான சதி பேர் சொல்லவில்லை. ஆனால் இவர்களோடு இணைந்து பயணிக்க முடியாது, இப்படியான முயற்சிகள் எடுப்பதாக அப்படி சொல்லாத மீனிங்கை நீங்கள் என்ன எடுப்பீங்க? சொல்லாத அர்த்தத்தை யாரோடு அவர் இணைந்து செயற்படுகிறார் என்ற ஒரு கேள்வி எழுகிறதல்ல? இல்லை, அந்த அவர்களோடு சேர்ந்து இயங்க முடியவில்லை, பல காரணங்கள். அது வெளிப்படையாக வெளிப்படையான காரணங்களை சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் அதுக்கு உள்ளு கொண்டு இருக்குன்னு சொல்லுவான். வெளிப்படையான காரணங்களை சொல்லி இதையும் ஒரு காரணமாக அவர் சொன்னார். நாமல் குமாரனுடைய குற்றச்சாட்டை ஒரு காரணமாக தன்னை கொல்ல வந்ததாக, அதாவது கொல்றதுக்கான இவையின் முயற்சி இருந்தென்று எந்த காலகட்டத்திலையும் சொல்லல. நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள்? நான் நம்புகின்றேன், அதை எப்படி சொல்லவில்லை. இன்னொரு நேர்காணல் வந்தால் நாங்கள் அதை பற்றி விரிவாக பேசலாம். சரி, ஒரு பக்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், அதனிடத்தில் அவருடைய பதவிக்கால நிறைவு. அதே சந்தர்ப்பத்தில் ஒரு 4 ஆண்டு காலப்பகுதிக்கு பிறகு இந்த ஆட்சி முறைமை மீதான ஒரு அதிருப்தி வருகிறது. அதாவது இனவாதத்துக்கு எதிரான ஒரு போக்கோடு ஒரு ஜனாதிபதியை தேர்வு செய்து அதில் சிறுபான்மை மக்கள் மிக முக்கியமாக ஏமாற்றம் அடைந்து, பெரும்பான்மை மக்களும் ஏமாற்றம் அடைந்து மீண்டும் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுக்கப்படுகிறது. அப்போது நாட்டில் ஒரு மாபெரும் அச்சுறுத்தல், அதிலும் குறிப்பாக ஷாஃபினுடைய விவகாரம் வந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பெரிய பாத யாத்திரைக்கான முயற்சிகள், அதனிடத்தில் ஒரு பதற்றமான ஒரு நிலைமை, முஸ்லீம் எம்பிக்கள், ஆளுநர்கள் அனைவரும் பதவியில் வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்போதும் ஜனாதிபதியாக மைத்திரி தான் இருந்தார். ஆனால் அந்த நேரம் உங்களுக்கு தெரியும், அவரால் எதையுமே கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர் நடக்கட்டும் என்ற அடிப்படையில் இல்லையே. அந்த உங்களுக்கு விளங்குதில்லை என்றால் அந்த நேரம் ஒரு அரசாங்கம் இருந்தது. அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் அங்கே பிரதமர் இருந்தார். பிரதமர் வந்து ஐக்கிய தேசிய கட்சியுடைய தலைவர், தற்போதைய ஜனாதிபதி. அவரும் ஒரு மிகப்பெரிய முக்கியமான பதவி. பல தடவைகளில் அந்த அரசை கொண்டு செல்வது பிரதமர் தானோண்டு நாங்கள் எல்லோரும் சிந்தித்த நேரம் கூட இருக்கிறது. அந்த நேரத்தில் அப்படியான ஒரு சூழ்நிலையில் பல தரப்பினராலும் பல ஊடகங்களாலும் அப்படியான ஒரு மதவாதத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போயிருந்தார்கள். ஓமா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கான பிரதிபலன் தான் இந்த தேர்தலை பார்த்தீங்க. தேர்தல் முடிவுகள் அதற்கு சார்பாகத்தான் வந்தது. அப்போ அந்த 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 சந்தேகங்களும் அந்த எல்லாரும் முதல் ஒரு குண்டுவெடிப்பு, இப்படியான ஒரு குண்டுவெடிப்பு இலங்கையில் நடந்து, உங்களுக்கு தெரியும், குண்டுவெடிப்புகள் நாங்கள் பார்த்துருக்குறோம், பல இழப்புகளையும் சந்திச்சிருக்கிறோம். ஆனால் உள்நாட்டு பிரச்சனைகளுக்கு தான் ஆக இப்படியான ஒரு குண்டுவெடிப்பை நாங்கள் யாருமே பார்த்ததில்லை, சந்தித்ததில்லை. இப்படியான ஒரு முரண்பாட்டை நாங்கள் அப்படியான ஒரு எண்ணத்தோடு நாங்கள் இருந்ததும் இல்லை. ஆனால் திடீரென்று வந்து அது சர்வதேசத்தினுடைய ஒரு தலையீடுகளாகவும் இருக்கலாம். அப்படியாக வந்து மக்களை குழப்பி விட்டார்கள். உண்மையிலே அந்த மக்கள் அந்த நேரம் அதனுடைய உண்மையை உள்ளர்த்தங்களை அறிவதற்கு நேரம் இருக்கவில்லை. அந்த நேரம் எமோஷனல். நடந்த சம்பவங்கள் எல்லோருக்கும் ஒரு பயத்தையும் ஒரு பீதியையும் ஒரு கவலையையும் வேதனையையும் உருவாக்கிவிட்டது.
அப்போ அந்த இடத்துல மக்கள் வந்து ஒரு ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கிறத நாங்கள் உணர முடியும். அதன் ஊடாக பலர் அதை வைத்து பயன்படுத்தி அந்த இதை செய்திருக்கிறார்கள். இப்போது இருக்கிற நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது. இப்பொழுது அண்மையில் நடந்த கூட்டத்துக்கு பிறகு ஒருமித்து செயற்படுவதாக ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஆனாலும் மைத்ரிபால சிறிசேன எடுத்த அந்த முயற்சி அவர்களை பதவியிலிருந்து நீக்குவது, நிமல் ஸ்ரீபால சில்வா உள்ளிட்ட அந்த குழுவினர் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக நீதிமன்றம் அதற்கு எதிரான ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. இந்த நிலையில் இந்த மீண்டும் இணைவு என்பது எந்தளவு தூரம் அது சாத்தியமாக இருக்கப் போகிறது? ஆளும் தரப்புக்கு செல்ல போகிறீர்களா முழுமையாக? இல்லாவிட்டால் அவர்கள் அப்படி அரசாங்கத்தில் இருக்க போகிறாரா? நீங்கள் எதிர்த்தரப்பில் இருக்க போகிறீர்களா? எப்படியான ஒரு நிலைமை கட்சிக்குள் இருக்கிறது? பேச்சுவார்த்தையில் என்ன பேசப்படுகிறது? உண்மையிலேயே ஒரு காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன். ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்களுடைய அரசாங்கத்துக்கு 2019 எங்களுடைய ஆதரவை நாங்கள் கொடுத்திருந்தாலும் அந்த அரசாங்கத்துக்குள் இருந்து கொண்டு அதிகம் எதிராக குரல் கொடுத்தவர்களும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்தவர்கள். வெளிப்படையாகவே முன்னாள் ஜனாதிபதி அந்த அரசாங்கத்துக்குள் இருந்து கொண்டே போராட்டங்கள், ரோட்டில் இறங்கி போராட்டங்கள் கூட செய்திருக்கிறார் விவசாயிகளுக்காக. அந்த அடிப்படையில் பல தடவைகள் இந்த அரசாங்கத்தினுடைய போக்கு சரியில்லை என்று தெரிந்து 2022 பிப்ரவரி மாத கடைசியில், உங்களுக்கு தெரியும், நாங்கள் பிப்ரவரி மாதம் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு அமைச்சு பதவி கொடுக்காததால் அமைச்சு பதவி கொடுக்காதது இப்போ 2019 தானே. 2022 அதை செய்ய வேண்டிய தேவை இல்லையே. 2022 பார்த்து சந்தர்ப்பம் பார்த்து செய்ய வேண்டியதுதான். நாங்கள் எப்பயோ, நான் நினைக்கிறேன் அப்பயோ செய்திருக்க முடியும். என்றால் அவர் அமைச்சு பதவியை எடுப்பதற்கு ஒரு முன்னாள் ஜனாதிபதி தயாராக இருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கவில்லை? நான் நினைக்கவில்லை. என்றால் முயற்சியும் எடுக்கப்படவும் இல்லை. அவர் அமைச்சு பதவியை இந்த காலகட்டத்திலும் அவர் கேட்டதாக நான் நம்பவில்லை. ஏனென்றால் ஒரு முன்னாள் ஜனாதிபதியாக இருந்து வந்து மறுபடியும் ஒரு ஜனாதிபதிக்கு கீழ் வந்திருந்து ஒரு அமைச்சராக இருப்பதற்கு நான் நினைக்கிறேன் அவர் எதிர்வரும் காலங்களில் வந்தால் உங்களுடைய பார்ப்போம், அது பார்ப்போம். ஆனால் நான் நம்புகின்றேன், இன்னமும் அது சார்ந்து அதை பற்றி பேசவில்லை. அதை பார்ப்போம் அந்த நேரம் வந்தால். ஆனால் அந்த நேரம் உண்மையாக பேசப்பட்டது, சில தரப்பினரோட சொல்லப்பட்டது பிரதமர் சபாநாயகராக. ஆனால் அமைச்சர் பதவியை பற்றி எப்போதுமே பேசப்படவில்லை என்றதை நான் உறுதியாக சொல்ல முடியும். எனிவே, இப்போ அந்த 2022 மக்கள் படுகின்ற வேதனையை அறிந்து பல தடவைகள் இது சார்ந்து பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்தும் அரசாங்கத்துக்குள்ளே இருந்தும் கேபினட்டுக்குள்ளே இருந்தும் குரல் கொடுத்து விட்டு 2022 பிப்ரவரி மாதமே உங்களுக்கு தெரியும், யாழ் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தில் அதில் இருந்து ஜனாதிபதி அவர்களே கடைசி எச்சரிக்கையை கூட கொடுத்தார். அதற்கு பிறகும் செவிசாய்க்காத அரசாங்கத்தை பாராளுமன்றத்தில் அதை அறிவித்து விட்டு நாங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் வந்து உட்கார்ந்தோம். அது 2022 நடந்தது. இப்போ பிரதமர் பதவி இழக்க முதல், அரசாங்கம் கவிழ்க்க முதல், ஜனாதிபதி நாட்டை விட்டு போக முதல் எல்லாம் நடந்தது. முதலே இது 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 பிழையான பக்கம் போய்கொண்டிருக்கிறது, இதை சீர் செய்ய மாட்டது இந்த அரசாங்கம் என்றதை எச்சரித்து விட்டு வெளியில் வந்து. ஆனால் அதற்கு பிறகு ஒரு புதிய அரசு உருவானது. பாராளுமன்றம் ஊடாக ஒரு ஜனாதிபதி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். அதன் போது மத்திய பேச்சுவார்த்தைகள் பலது நடத்தப்பட்டது. சென்ற ஜனாதிபதி அவர்களிடமிருந்து நாங்கள் அரசியலிருந்து விலகின பின்பும் அவர் அரசியல் வந்து மறுபடியும் இணைய சொல்லி எங்களுக்கு அழைப்பிதழ் தந்தார். நாங்கள் போய் சந்தித்து அவர்களுக்கு திட்டங்கள் உருவாக்கி கொடுத்தோம், ப்ரொபோசல்ஸ் கொடுத்தோம். ஆனால் எதுவுமே செவிமடுக்கப்படவில்லை. அதுவும் குறிப்பாக சொல்லியிருந்தோம், ஒரு சர்வ கட்சி அரசாங்கம் ஒன்று தேவை என்றால் இப்போது இருக்கிற பிரச்சனைகளை அனைத்தையும் ஒரு இணக்கப்பாடுடன் கொண்டு போவதற்கு ஒரு மாற்றங்கள், அதாவது இன்றைக்கு இலங்கையில் தேவைப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், அறகலைய நேரம் நாங்கள் எல்லோரும் பார்த்தோம், ஒரு தேவைப்படுகிறது ஒரு புதிய ஒரு கட்டமைப்பு மாற்றங்கள், பல கொள்கையினுடைய சீரமைப்பு, நிதி கொள்கையினுடைய சீரமைப்புகள் கணக்க தேவைப்படுகிறது புதுசு. அப்போ மறுசீரமைப்பு. அப்போ அதன் அடிப்படையில் ஒரு இணக்கப்பாடு இருக்குமானால், ஒரு சர்வகட்சி அரசாங்கமானால் அது ஒரு பலமான ஒரு அரசாங்கம் இருந்து இந்த வேலைத்திட்டத்தை முன்னெடுக்க முடியும் அடிப்படையில் சொல்லப்பட்டும் அது சாத்தியப்படவில்லை. புதிய அரசாங்கம் உருவான பின்பு, புதிய ஜனாதிபதி தெரிவு செய்த பின்பும் ரணில் விரும்பினார்
ஜனாதிபதி அவர்கள் விரும்பினார், முயற்சிகள் எடுத்தார். ஆனால் மொட்டு தரப்பு விரும்பவில்லை, மொட்டு தரப்பு விரும்பவில்லை என்ற ஒரு அழுத்தம் எங்களுக்கு எப்போதுமே வந்து கொண்டிருந்தது. அப்போ அதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு மத்திய குழுவில் ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்திருந்தோம். இந்த அரசுக்கு எதிர்ப்பாக இல்லை, அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த எடுக்கின்ற நல்ல முடிவுகளுக்கு, குறிப்பாக இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து எங்களோட மக்களை மீட்டெடுப்பதற்கான எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நாங்கள் ஆதரவு. ஆனால் இந்த பதவிகளும் எடுப்பாமல் நாங்கள் எதிர்க்கட்சியிலிருந்து செயல்படுவோம். தேவைப்படுகின்ற நேரத்தில், அதுவும் பொதுவாக மக்களுக்கு தேவைப்படுகின்ற, அதாவது இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டுவதற்கு இப்போ IMF சார்ந்த ஒரு விடயமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் கொடுக்க தயார். ஆனால் அதில் ஒரு சிலர் அங்கிருந்து விலகி போய் பதவிகளை எடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் மறுபடியும் மத்திய குழுவில் முடிவொன்று வந்தது, அவர்களை பதவி விலக்குவதற்கு முயற்சிகள் எடுக்கும்படி. அதன் அடிப்படையில் ஜனாதிபதி அவர்கள் எடுத்திருந்த முடிவை இன்று நீதிமன்றம் சொல்லுகிறது, இல்லை, மறுபடியும் அவர்களை இணைக்கும்படி. அதன் அடிப்படையில் இதை விமர்சிக்க நீங்களும் முடியாது, நானும் முடியாது. ஆனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் எங்களால் முடிந்த முயற்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இப்பொழுது தீர்வு காண ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார். தமிழ் மக்கள் பிரதிகளோடு பல தடவைகள் பேசினார்கள். ஆரம்பத்தில் நீங்களும் 1-2 கூட்டங்களுக்கு சென்றிருப்பீர்கள். 1-2 இல்லை, அனைத்து கூட்டங்களுக்கும் சென்றேன். நேற்றும் ஒரு கூட்டம் நடந்தது, அதில் நீங்களும் பங்கு பெற்றிருந்தீர்கள். சரி, இவ்வாறான ஒரு நிலையில் ஜனாதிபதி முயற்சி எந்த தூரம் வெற்றி அளிக்கும்? அதில் தமிழ் கட்சிகள் பிரிந்திருந்து ஒருவராக இந்திய பிரதமருக்கும் இந்திய அரசுக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். உங்களுடைய பார்வையில் இந்த இனப்பிரச்சினை தீர்வு விடயம், தற்போது இருக்கிற சமகாலம், அதே நேரத்தில் இந்த கட்சியினுடைய செயற்பாடு, ஜனாதிபதியுடைய செயற்பாடு என்ன சொல்ல வருகிறீர்கள்? ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பதவியில் பெற்ற பின்பு பல தடவைகள் இது சார்ந்து பேசியிருக்கிறார். ஒரு தீர்வை நோக்கி பயணிக்க வேணும் என்ற ஒரு ஆர்வத்தை எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். சொல்லப்போனால் அது சார்ந்த நடவடிக்கைகள் கூட எடுத்திருக்கிறார். அதாவது கூட்டங்கள் வைத்து எங்களுடைய அபிப்பிராயங்கள், எங்களுடைய பெயின் பாயிண்ட்ஸ், எங்கெங்கே பிரச்சனைகள் இருக்கிறது என்றதை அறிவதற்கான ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். பாத்திரமான ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாண்டா இன்னமும் இல்லை. ஆனால் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அறிக்கை, அதாவது நாங்கள் எடுக்க வேண்டிய கொள்கை தீர்மானங்களின் அடிப்படையில். ஆனால் எங்களுடைய வரலாறையும் நாங்கள் ஒருக்கா பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி பேசும்போது. ஏனென்றால் பல பேச்சுவார்த்தைகள் தாண்டி வந்த மக்கள் நாங்கள் எல்லோரும். என்ன ஒரு பார்வையாளராக வெளியிலிருந்து பார்க்கின்ற பொழுது தமிழ் கட்சிகளுடைய செயற்பாடு பொருத்தமானதாக இருக்கிறதா? இல்லை, அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நான் உங்களுக்கு பல பேச்சுவார்த்தைகள் தாண்டி வந்திருக்கிறோம். பல பேச்சுவார்த்தைகளிலும் பேசி கடைசி நிலைமைக்கு போய் நாங்கள் அதை வேண்டாம் என்று உதறிவிட்டு வருவதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்போதெல்லாம் தாண்டி விட்டு பிறகு வந்து யோசிச்சிருக்கிறோம், முதல் கிடைச்சதே எங்களுக்கு அதை விட பெருசாக இருந்தது என்றதை நினைச்சிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய போக்கு என்னவாக இருந்தது என்றால், நீங்கள் பார்த்தீர்கள் எப்போதுமே போராட்டத்துக்கு நடுவுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை. அப்போ பேச்சுவார்த்தையிலும் பெறக்கூடியதை பெற்று அடுத்தபடியை நோக்கி போகணுமென்ற சிந்தனை குறைவாக இருந்ததாகத்தான் நான் பார்க்குறேன். என்றால் பேச்சுவார்த்தை வந்தாலும் அதுவும் போராட்டத்துக்குத்தான். அது மட்டும் இல்லை, அதில் இருந்து, அதாவது இப்போ காம்ப்ரமைஸ்ன்றதை கேள்விப்பட்டிருங்க தானே. இப்போ எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை. ஆனால் எங்களோட இலக்கு உண்டாகி இருக்கலாம். அந்த இலக்கை நோக்கி நாங்கள் எவ்வளவு தூரம் யாரோடாக எவ்வளத்தை பெற்றுக்கொள்கிறோம்ன்றது ஒன்று இருக்குது தானே. அப்போ நாங்கள் இன்னமும் ஒரே விஷயத்துக்காக தானே போராடி கொண்டிருக்கிறோம் அந்த காலத்தில் இருந்து. இதில் எதையாவது அடுத்த கட்டத்துக்கு வந்து அதை அடுத்த பற்றி போனதை பற்றி நாங்கள் இன்னும் இல்லை. அதை நோக்கி பார்க்கும்போது நான் நம்புகிறேன், இப்போது ஜனாதிபதி அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் போது எந்த பேச்சுவார்த்தையும் உதாசீனப்படுத்த நாங்கள் தயாரில்லை, என்னுடைய கருத்து. ஏனென்றால் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளின் அடிப்படையில் ஏதையாவது முதல் கட்டமாக பெற்று எங்களுடைய மக்களுக்கு கொடுத்து அதுக்கு அடுத்த முயற்சியை நாங்கள் தொடர்ச்சியாக செய்யலாம் எங்களுடைய இலக்கை அடையும் வரைக்கும். ஆனால்
ஒன்றுமே பெறாமல் அது வரைக்கும் மக்களுக்கு கேட்டுப்பட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் கேட்டது கிடைக்காட்டி ஒன்றுமே எங்களுக்கு வேணாம்னு சொன்னால் அது சின்ன பிள்ளை விளையாட்டு தான் இன்னமும். ஏன்றால் அதனால பல தலைமுறைகள் நாங்கள் இழந்தது ஏராளம். அப்போ நான் நம்புகிறேன் எங்களுடைய இலக்கை அடையத்தான் வேண்டும், எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இலக்கை அடையும் வரைக்கும் பல போராட்டங்கள், பல பேச்சுவார்த்தைகள், பல இணக்கப்பாடுகள், அதை பெற்றுக்கொண்டு தொடர்ந்தும் போராட்டம் நடக்கத்தான் வேணும், பேச்சுவார்த்தைகள் நடக்கத்தான் வேணும் எங்களுடைய இலக்கை அடையும் வரைக்கும். என்றால் அதுதான் நான் நம்புகிறேன். மக்களுக்கு இருக்கின்ற நிலைமை மிக மோசமான நிலைமை. ஏனென்றால் யுத்தம் கண்டு நாங்கள் பல வேதனைகள், பல இழப்புகளை கண்டு கொண்டு போகின்ற வேளையில் எங்களுடைய மக்களுக்கு ஒரு மூச்செடுப்பதற்கான, இளைப்பாறுவதற்கான ஒரு அவகாசமும் நாங்கள் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கான முன்னேறுவதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்க வேண்டும். என்றால் நாங்கள் உண்மையிலே ஒரு 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 பிரதேசங்களாக அழிந்து கொண்டு போகிற பிரதேசங்களாக தான் இருக்கிறோம். உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடக்கு நான் உதாரணம் உங்களுக்கு சொல்ல முடியும். எங்களுடைய வடக்கு இலங்கையிலேயே வறுமை மாவட்டங்கள் 10க்குள், முதல் 10 வறுமை மாவட்டங்களுள்ள 5 மாவட்டமும் வருகிறது. யாழ்ப்பாணம் நாங்கள் சொல்லுகின்ற நகரம் உண்டு, அதுவே 8வது வறுமை மாவட்டம் இலங்கையில். அப்படியான ஒரு நிலைமையில் எப்படி எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய பிரதேசங்களை விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள், இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள்? என்ன யுத்தத்தாலே? இப்போ இல்லை, வாய்ப்புகளை தேடி, பொருளாதாரத்தை தேடி, வறுமையால். அப்போ இன்றைக்கு ஒரு காலத்தில் நாங்கள் இப்படியே போய்கொண்டு நாங்கள் வரட்டு கௌரவத்துக்காக அதாவது எங்களுடைய இலக்கை அடைய வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் இது கிடைக்காவிட்டால் எதுவும் வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருப்போமானால் என்ன நடக்கும்? எதுவும் கிடைக்காது. அப்போ இன்னமும் எங்களுக்கு நடந்து கொண்டிருக்க அழிவு நடந்து கொண்டே தான். அதை தடுத்து நிறுத்திவிட்டு அடுத்த கட்டத்தை நாங்கள் அவர்களுடைய பலத்தையும் சேர்த்து கொண்டு நாங்கள் அடுத்த போராட்டத்துக்கு போவோம் என்ற சிந்தனை ஒரு சிலரிடம் இல்லை. அது மாற வேண்டும். ஆகவே நான் நேற்று நடந்த கூட்டத்தில் கூட பலர் எதிர்த்திருந்தார்கள். ஆனால் என்னுடைய கருத்தொன்றை நான் சொல்லியிருந்தேன் ஜனாதிபதி அவர்களுக்கு. ஜனாதிபதி அவர்கள் முதல் கூட்டத்திலே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார், ஷார்ட் டேர்ம் பிளான், லாங் டேர்ம் பிளான் என்று. அப்போ அந்த அடிப்படையில் அவர் இப்போது தந்த முன்னேற்ற அறிக்கை ஒரு தீர்வாக எங்களுக்கு சொல்லியிருந்தார், இதை அமுல்படுத்த தயாராக என்று. அப்போ ஒரு சிலர் சொல்லியிருந்தோம், இல்லை நாங்கள் எதிர்பார்ப்பது இதை விடக்கூடாது இது என்று. அப்போ நான் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன், குறுகிய காலத்திட்டமாக இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்களுடைய குறுகிய காலகட்டம் என்று நீங்கள் உங்களுடைய பேச்சிலேயே முதல் தடவை சொல்லியிருந்தீர்கள். ஆனால் நீண்ட கால திட்டம் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக பேசுவோம், அதுக்கான மாற்றங்களை செய்வோம். ஆனால் இதை முதல் நாங்கள் செய்வோம், அதனூடாக மக்களுக்கு ஏதோ ஒரு பயனை எடுத்துக் கொடுப்போம் என்ற விருப்பத்தை வெளிப்படுத்தி. ஏனென்றால் நாங்கள் இப்போது எங்களுடைய யுக்திகளையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் வியூகங்கள் வகுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி அவர்களும் ஒரு ஜனாதிபதி தேர்தலை நோக்கி போய் கொண்டிருக்கார். அந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் கொடுக்கக்கூடியதைத்தான் இப்போது அவரால் பெற முடியும். அந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு இன்னும் மேபி இதை விட அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்றால் மக்களுடைய வாக்களிப்பும் இருக்குது, மக்களுடைய ஆணையும் பெற்றுக்கொண்டு வரும்போது நிச்சயமாக இதை விடவும் அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆனால் இப்போது பெறக்கூடியதை பெறுவது எங்களுடைய மக்களுடைய அவசியம் நான் நம்புகிறேன். நன்றி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே. நாங்கள் மிக நீண்ட நேரமாக கலந்துரையாடி இருந்தோம். உங்களோடு பேசியது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நிச்சயமாக சந்தோஷம். உங்களை நான் இந்த ஊடக இந்த நேர்காணலூடாக சந்தித்தது என்றால் மக்களுடைய கேள்வியை கொஞ்சத்தை உங்களூடாக கேட்டதுக்கும் அதுக்கு பதில் சொல்ல வாய்ப்பு கிடைத்தமைக்கும் நன்றி. நன்றி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே. அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.